Hi all, this is Dr. Tapu here. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா how to attend a interview. இன்டர்வியூவில் எப்படி அட்டென்ட் பண்ணணும், என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி நம்மளை கேரி பண்ணணும், எப்படி கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணுன்றது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதில் எப்படி நம்ம செலக்ட் ஆவோமா ஆக மாட்டோமான்னு. ஆனால் ஒரு இன்டர்வியூவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க எப்படி செலக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்கன்னா, பேசிக்காகவே அவங்களோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான். நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், நம்ம எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கோம், நம்மளுக்கு அந்த ஸ்கில்லை நமக்கு இவ்வளோ தான் தெரியும், நம்மளால் இவ்வளோ தான் முடியும்னாலும் நம்ம பேசுகிற நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வச்சு நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இவங்களால் பண்ண முடியும், இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தா நம்ம பண்ண முடியுன்ற லெவலுக்கு அவங்க யோசிப்பாங்க. ஸோ அதுக்கு மெயினாகவே நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் நம்மளோட கான்ஃபிடென்ஸும் நம்மளை எப்படி கேரி பண்ணிக்கிறோன்றது, நம்ம பேசுகிறோம், நம்ம எப்படி பண்ணுறோம், இது எல்லாமே மேட்டர்ஸ் தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். நம்பர் 1, பங்க்சுவாலிட்டி. இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா எப்போவுமே 10 to 20 minutes இயர்லியாகவே போயிடணும். பிகாஸ் பங்க்சுவாலிட்டி இஸ் அ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஃபார் தி இன்டர்வியூவர். இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் லேட்டாகவே போகிறீங்கன்னா இன்டர்வியூவர் வில் திங்க் நீங்கள் இப்போயே லேட்டாக வரீங்க. ஸோ இஃப் ஜாப் நம்ம ஆஃபர் பண்ணாலும் அவங்க லேசியாக லேட்டாக தான் இருப்பாங்கன்னு சொல்லி உங்களோட இம்ப்ரெஷன் ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷனாக ஆகிடும். ஸோ எப்போவுமே இன்டர்வியூ நடக்கிற இடத்துல 10 to 20 minutes முன்னாடியே இயர்லியாக போயிடணும். அப்புறம் உங்களோட ரெஸ்யூம், எப்போவுமே ரெஸ்யூமோட காப்பீஸ் கையிலே இருக்கணும். பிகாஸ் இப்போ ஒரு இன்டர்வியூ செஷனில் ஒரு 2-3 பேர் உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணுறாங்கன்னா அவங்களும் ஸோ 2-3% பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் ஒன், ட்ரெஸ் கோட். மோஸ்ட்லி ப்ரிஃபர் ஃபார்மல் க்ளோத்ஸ் அண்ட் ஷூஸ் ஃபார் மென் அண்ட் உமன். எப்போவுமே ஃபார்மல் க்ளோத்ஸ் ப்ரிஃபர் பண்ணுங்கள். I prefer mostly colors like navy blue, black, dark grey, brown, like that. மோஸ்ட்டாக இந்த கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணால் யூ வில் லுக் இன் அ ப்ரொஃபஷ்னல் வே. இந்த கலர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்கன்னு ஒரு சில கலர்ஸ் இருக்கும், பிரைட் கலர்ஸ் லைக் ரெட், ஆரஞ்ச், பிங்க், நியான். ஸோ இது எல்லாமே ஒரு ப்ரொஃபஷ்னல் வே ஆஃப் ட்ரெஸ்ஸஸில் இருக்காது, ட்ரெஸ் கோடில் இருக்காது. ஸோ எப்போவுமே லுக் லைக் இன் அ ப்ரொஃபஷ்னல் வே. நம்பர் 4, இன்டர்வியூ கால் வந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்கியூஸ் மீ இல்லைனா கேன் ஐ கமெண்ட் இது எல்லாமே யூஸ் பண்ணாமல் மே ஐ கமெண்ட் சார் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். பிகாஸ் மே ஐ கமெண்ட் அப்படின்ற சென்டென்ஸ் ஒரு சாஃப்ட் டோனில் இருக்கும், ப்ளஸ் ஒரு ப்ரொஃபஷ்னல் வேல இருக்கும். ஸோ மே ஐ கமெண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். 5th ஒன், இன்டர்வியூ ரூம்குள்ளே போகும்போது இன்டர்வியூவர் சொல்லாமல் உட்காரவே கூடாது. அப்படி நீங்கள் உட்காரணுன்னா நீங்கள் ஒரு பெர்மிஷன் மாதிரி கேட்கணும். மே ஐ சிட் ஹியர் அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு அவங்க உட்கார சொன்னாங்கன்னா உட்காரலாம், இல்லைனா அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். பிகாஸ் இட் வில் பி லைக் அ ப்ரொஃபஷ்னல் வே. 6th ஒன், ஐ கான்டாக்ட். எப்போவுமே ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் உட்கார்றீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நேராக உட்காந்து எங்கேயும் சாயாமல் கையை கீழே வைக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து ஐ கான்டாக்ட் இருக்கணும் இன்டர்வியூவர். அப்போ தான் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட் பர்சன், நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்கன்றது இன்டர்வியூவருக்கு தெரியும். ஸோ எப்போவுமே ஐ கான்டாக்ட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். நம்பர் 7, இப்போது உட்காந்துட்டீங்க. இப்போ எப்படி ஒரு இன்டர்வியூவில் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஹலோ சார், ஐ எம் தாப்பு, இட்ஸ் கிரேட் டு மீட் யூ அப்படின்னு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒரு இன்டர்வியூவரை ஒரு விஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ இன்டர்வியூவர் ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்க, அதுக்கு நீங்களாம் எப்படி ஆன்சர் பண்ணணுன்றத இனிமேட்டு வர இதில் நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்டர்வியூவர் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் ஐ எம் ஃபைன், ஹவ் அபவுட் யூ அப்படின்னு கேட்டால் அது ஒரு ப்ரொஃபஷ்னல் வேயாக இருக்காது. இன்ஸ்டெட் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங், ஐ எம் டூயிங் வெல், ஐ எம் எக்ஸைட்டட் டு பி ஹியர் டுடே ஃபார் திஸ் இன்டர்வியூ டு லேர்ன் மோர் அபவுட் தி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இது ஒரு ப்ரொஃபஷ்னல் வே ஆஃப் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்கன்றதையும் இது மென்ஷன் ஆகும். இப்போது பேசிக்காக
எல்லா இன்டர்வியூஸ்லேயும் காமனாக கேட்குற ஒரு 7 கொஷின் வந்து எப்படி ஆன்சர் பண்ணணும் அவங்க கேட்குற கொஷினுக்கு நான் சொல்கிறேன். நம்பர் 1 கொஷின், டெல் மீ அபவுட் யோர் செல்ஃப். இப்போ ஒரு இன்டர்வியூவர் வந்து உங்ககிட்ட டெல் மீ அபவுட் யோர் செல்ஃப் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எப்போவுமே உங்களோட பர்சனல் விஷயம், நான் என் அப்பா பேர், என் அம்மா பேர், என்னோடய டேட் ஆஃப் பர்த் அப்படி நீங்கள் மென்ஷன் பண்ணாமல் உங்களோட நேமு, நீங்கள் என்ன கோர்ஸ் படிச்சிருக்கீங்க, உங்களோட ஸ்கில்ஸ் என்ன, நீங்கள் உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, உங்களோட நாலேஜ் என்ன அப்படின்னு சொல்லி உங்கள் ஒர்க் ரிலேட்டடாக உங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். பர்சனல் விஷயங்களை இந்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. செகண்ட் கொஷின், ஒய் டு யூ வாண்ட் திஸ் ஜாப்? எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா உங்கள் இன்டர்வியூ வந்து நீங்கள் எப்போவுமே வந்து உங்கள் பர்சனல் ரீசன்ஸு இல்லைனா ஒரு வேறு ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லாமல் இந்த ரோல் வந்து உங்களுக்கு வந்து ஏன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த ஸ்கில்ஸால் உங்களுக்கு கொடுத்த ஸ்கில்ஸு, உங்களோட கெரியர் ஆப்ஷன்ஸ், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு, அதை வச்சு நீங்கள் மென்ஷன் பண்ணி இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணணும், நாட் யுவர் பர்சனல் ரீசன்ஸ். நம்பர் 3, வாட் ஆர் யோர் ஸ்ட்ரென்த்? உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு இப்போ இன்டர்வியூவர் கேட்குறாங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து ஜாப் ரிலேட்டடாக 2-3 ஸ்ட்ரென்த் சொல்லணும். இந்த ஸ்கில்ஸ் வந்து நான் நல்லா பண்ணுவேன், இந்த ஒர்க் வந்து நான் நல்லா பண்ணுவேன், இதை நான் வந்து இதுக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லணும். நான் இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முன்னாடி பண்ணியிருக்கேன், இனிமேட்டும் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு 2-3 ஸ்ட்ரென்த் வந்து சொல்லணும். இதுக்கு வந்து ஜாப் ரிலேட்டடாக சொன்னால் தான் ஒரு இன்டர்வியூவரை வந்து இம்ப்ரெஸ் பண்ண முடியும். நம்பர் 4, வாட் ஆர் யோர் வீக்னஸ்? இப்போது ஒரு வீக்னஸ்ன்னு கேட்டால் நீங்கள் ஜென்யூனாக உங்களுக்கு எது வீக்கோ அதை சொல்லணும். பர்சனலாக எதையும் சொல்லாமல் ஒரு ஜாப் ரிலேட்டடாக இது எனக்கு வீக்னஸ் இருக்குது, ஆனால் நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நான் ட்ரை பண்ணுறேன், இதை நான் ஓவர் கம் பண்ணிடுவேன் அப்படின்னு இன்டர்வியூவருக்கு நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ஸை வந்து பில்ட் பண்ணணும். நம்பர் 5, ஹவு டு யூ ஹேண்டில் ப்ரெஷர்? எப்படி நீங்கள் ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் டிஸ்கிரைப் யுவர் பாஸ்ட் சிச்சுவேஷன். முன்னாடி நடந்த சிச்சுவேஷன்ஸை எடுத்துகிட்டு வந்து நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், நான் வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து எனக்கு அதிகமாக இருக்குது, நான் காமாக இதை வந்து சால்வ் பண்ணுவேன், எல்லாத்தையும் நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன் ஒரு ஹை சிச்சுவேஷன், அதை நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னீங்கன்னா இட் வில் இம்ப்ரெஸ் யுவர் இன்டர்வியூவர். நம்பர் 6, why do we hire you? உங்களை நாங்கள் ஏன் வேலைக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டால் யூ ஷுட் ஹைலைட் யுவர் குவாலிஃபிகேஷன் ஸ்கில்ஸ். நீங்கள் இதுக்கு இவ்வளோ குவாலிஃபையாக இருக்கீங்க, உங்கள் ஸ்கில்ஸு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரோலுக்கு வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து நீங்கள் இந்த கம்பெனிக்கு நீட்ஃபுல்லாக பண்ணுவீங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணணும். கம்பெனிக்கு நீங்கள் இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் தருவீங்க, உங்களை ஜாப்க்கு வந்து நீங்கள் ரெக்ரூட் பண்ணால் அப்படின்றத இந்த கொஷனுக்கு நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக பதில் சொல்லணும். நம்பர் 7, do you have any questions for me? அப்படின்னு ஒரு இன்டர்வியூவர் கேட்குறாங்கன்னா எப்போவுமே நோ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இவங்களுக்கு ஜாபில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணும். இன்ஸ்டெட் ஏதாவது கம்பெனி ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் வந்து கம்பெனி பற்றியோ இல்லைனா ஃப்யூச்சர் கோல்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நீங்கள் வந்து கேட்கலாம், கொஷின் கேட்கலாம். இது என்ன பண்ணுன்னா இன்டர்வியூவரோட ஒரு இம்ப்ரெஷன் வந்து க்ரியேட் பண்ணும். இவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க இந்த ஒர்க் மேலே, ஸோ ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணி உங்களை செலக்ட் பண்ண வைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஒர்க் ரிலேட்டடாக ஏதாச்சும் கொஷின்ஸ் கேட்குறாங்க, இல்லைனா டிகிரி ரிலேட்டடாக, இல்லைனா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்குறாங்கன்னா எப்போவுமே இட்ஸ் இன் மை ரெஸ்யூம் சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது அவங்களுக்கு தெரியும் ரெஸ்யூமில் இருக்குன்னு, ஆனால் நீங்கள் ப்ரீஃபாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். எந்த கொஷின் கேட்டாலும் அவங்களுக்கு கிறிஸ்பாகவும் ஷார்ட்டாகவும் இருக்கணும், அதே சமயம் அவங்களுக்கு அது ஒரு இம்ப்ரெசிவாக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன் அன் இன்டர்வியூ. அது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நீங்கள் ப்ராப்பராக பண்ணாலே நீங்கள் கண்டிப்பாக இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிடுவீங்க. அண்ட் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே எந்திரிச்சு போகாமல் ஒரு தேங்க்யூ நோட்டோடு போனால் த இன்டர்வியூவர் வில் கெட் இம்ப்ரெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் செஷன் சார், ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் யூ அப்படின்னு சொல்லி ஒரு தேங்க்யூ ரெஸ்பான்ஸோடு நீங்கள் போனீங்கன்னா இன்டர்வியூவர் வந்து இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. அப்படி இன்கேஸ் அவங்களுக்கு அது கம்மியாக தெரிஞ்சாலும், கொஷின்ஸ் வந்து ப்ராப்பராக ஆன்சர் பண்ணலனாலும் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க, ஸோ நம்ம அவங்கள ட்ரெயின் பண்ணாலும் பண்ணலான்னு சொல்லி யூ வில் கெட் மோர் சான்சஸ் டு செலக்ட் இன் த இன்டர்வியூ.
ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா டிஎன்ஐடி இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எங்கள் டீம் வந்து ரிப்ளை பண்ணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.